குழம்பு பண்ண போகிறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு. அதனால் கடலைப்பருப்பு ஒரு கை எடுக்கிறேன், ஒரு 2 கை எடுத்துக்கிறேன். துவரம்பருப்பும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் வச்சு இப்போ நான் உருண்டை குழம்பு பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். முதல்ல இதை ஊற வச்சுப்போம். நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுப்போம். புளி கொஞ்சம் ஊற வைக்கணும். அதோட வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த 2 வெங்காயத்தையும் உரிச்சு வச்சுக்கிட்டேன்னா இந்த குழம்புக்கு, உருண்டை குழம்புக்கு இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிடலாம். சோம்பு மட்டும் போடணும். கூட சோம்பு போட்டுக்கிறேன். இந்த பருப்பையும் அதில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் பூண்டு 2 பல் போட்டுக்கிட்டேன். போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இதில் வந்து உப்புலாம் கூட போட்டு அரைச்சிட்டேன். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இதில் கொஞ்சம் முருங்கீரை போட்டுக்கிறேன். பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா பெசரிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இனிமேல் குழம்புக்கு தயார் பண்ணணும். இதை வந்து இந்த மாதிரி உருண்டைகளாக நம்ம போட்டு வச்சுக்குவோம். இதுதான் உருண்டை குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு. இப்போ நான் அதை வந்து ஒரு தட்டில் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்க போகிறேன். இல்லைன்னா குழம்பு செய்யறதுக்கு பிறகு கூட நம்ம கொஞ்சம் உருண்டையாக பிடிச்சி அதில் போட்டுடலாம். நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிறேன். வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேன். சரி தக்காளி போட்டுக்கலாம். அது மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி, புளி ஊற்றியாச்சு. உருண்டை பிடிச்சி போட்டுக்கிறேன். உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. 2 days lunch.